சாமி என்னடா அம்பி என்ன இந்த பக்கம் சும்மா அந்த ஒரு காக்குள்ள கறி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அபிஷ்டோ இல்ல சாமி சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். காலேஜ்ல வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அறிவிலையா நோக்கு? இல்ல சாமி அர்ச்சனை பண்ணணும். யாருக்குடா அம்பி? நோக்கு தான். நேக்கு எதுக்கு பண்றீல்? சாமி சாமிக்கு தான் பண்ணுவாங்க. யார் பேர்ல? சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸா? யார் பேர்ல பண்ணணும்? சென்னை சூப்பர் கிங்ஸ். டீம் பேர்லயா? டீம் சாமி டீம் பேர்ல அர்ச்சனை பண்ணேன். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா. சாமி என்னடா அம்பி என்ன ரொம்ப நேரமா கும்பிட்டு இருக்கீல? டீம் ஜெயிக்கணும்னா? ஆமா சாமி டீம் ஜெயிக்கணும்னா. சரி ரொம்ப நல்ல விஷயம்டா அம்பி. நீ வேண்டின வேண்டுதலுக்கு கடவுளுக்கு கண்டிப்பா கேட்டுரும். உன் டீம் ஒருத்தன் கூட அவுட் ஆகாம கண்டிப்பா கடைசி வரையில் நின்று ஜெயிச்சு கொடுப்பான்டா அம்பி. சாமி என்ன சாமி நீங்க வேற லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? போங்க சாமி ஆகிட்டு. ஏன்டா அம்பி? நான் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே. நீங்க வாட்டுக்கு ஏதாவது பேசி நான் வேண்டுதல் பழிக்காம போயிட போகுது சாமி. போங்க சாமி ஆகிட்டு. என்னடா அம்பி நான் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையாடா? உன் டீம் சிஎஸ்கே ஜெயிக்கணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா சாமி எங்க டீம் ஜெயிக்கணும், ஆனா தலையால தான் ஜெயிக்கணும். புரியலடா அம்பி, எனக்கு சுத்தமா புரியல. இல்ல சாமி எங்க டீம் சிஎஸ்கேல தலைக்கு முன்னாடி இறங்குற எல்லாரும் அவுட் ஆயிரணும், தலை இறங்கி அடிச்சு கொடுத்து அந்த மேட்ச் ஜெயிக்கணும். தலை ஒரு ஆள் அடிச்சு ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு தான் வேண்டுதேன். இப்ப டீம் ஜெயிக்கணுமா இல்ல தலை விளையாடணுமா? தலையால டீம் ஜெயிக்கணும் சாமி. தலையால ஜெயிக்கணும். சரி அம்பி கண்டிப்பா ஜெயிச்சிடும். ஆண்டவா டீம் ஜெயிக்குதோ இல்லையா தலை இறங்கி விளையாடணும். தலை இறங்கணும். உன் வேண்டுதல் நன்னா படிக்கணும்னு நானும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன்டா. கடவுளே தலை ஆயுசு இருக்கிற வரைக்கும் ஐபிஎல்ல விளையாடணும்யா. அதுக்கு நீதாயா உறுதுணையா நின்று உதவி பண்ணணும். பாத்துக்கையா. என்ன சாமி வரட்டுமா? ஹலோ மாப்பிள இங்க இருக்கா? சரி இந்த மேட்ச் பாத்தியா? சரியான அடி அடிச்சாரா பாத்தியா தினேஷ் கார்த்திக்கு? மிரட்டி விட்டாப்ல. அவ்வளவுதான், ஃபுல்லா எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காப்ல அவங்கிட்டு. அடுத்து வில் ஜாக்ஸ். ஆமா பாரு மிரட்டி விட்டுருவாப்ல பாரு. அடுத்த இதுல ஃபுல்லா தயாராகிட்டு இருக்காப்ல. கோலி வந்து தனித்தனியா ஒவ்வொரு ஆளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாப்ல. ஆமா இந்த வாட்டி நம்ம கப்ப அடிக்கிறோம். ஈசாலா கப் நம்மதே. இப்படியே பேச்சாலே கப் அடிச்சுட்டு போக வேண்டியதான். என்னடா சும்மா இருக்க முடியாதோ? எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல நான் ஒன்னும் சொல்லலையா. நம்மள ஒரு நிமிஷம் வை, நான் அந்த கூப்பிடுறேன். என்னடா உனக்கு பிரச்சனை? ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து என்கிட்ட நீ வம்புக்கு தான் வந்துகிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் எங்க டீமை ட்ரோல் பண்றது. ஈசாலா கப் நம்மதேங்கிற பேச்சால தான் கப் அடிக்கணுங்கிற. நாங்க வாயால தான் கப் அடிச்சுக்கிட்டு இருக்கோமோ? ஆமா வாயால தான் கப் அடிச்சிய. வேற எப்ப அடிச்சிய? அடிப்போம்டா. இந்த தடவை அடிக்கிறோம். இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை அடிப்போம். அடிச்சு தள்ளிடுவியா? ஒருத்த வந்து விளையாடுறாங்கன்னு வச்சுக்க, வேணுக்குன்னே தோக்க மாட்டாங்க. சரியா? தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. கிங் ஆஃப் கோலின்னு எதுக்குடா பேர் வந்துச்சு? கிரிக்கெட்லயே அவர் தான்டா கிங்கு. நம்ம அவருக்கு விளையாட தெரியாத மாதிரி நக்கல் பண்ற. என்னைக்குமே தோக்குறவங்களை வந்து கீழே வச்சு பார்க்காதீடா, அவங்கள கொஞ்சம் மேலே வச்சு பாருங்கடா. அவங்க எஃபோர்ட் போடத்தான் செய்யறாங்க, விளையாடத்தான் செய்யறாங்க. நாங்க கண்டிப்பா இந்த தடவை ஃபர்ஸ்ட் வரலன்னா பண்ணிட்டு பாடுறோம். எப்படி பாயிண்ட் டேபிள் திருப்பி வச்சுக்கிட்டா? ஏன் பேச மாட்டேன்? பேசத்தானே செய்வேன். உனக்கு நக்கலா தான் தெரியும். ஆனா ஒண்ணு, இப்ப நீ வந்து கோலியை வந்து ட்ரோல் பண்ற. அதே T20 வேர்ல்டு கப்லாம் நீ கோலியை தேடுவடா. அப்ப நீ வருவ. அப்ப இருக்கு உனக்கு. என்ன மச்சான் சீரியஸா பேசுற? நான் விளையாட்டுக்கு தான்டா பேசினேன் மச்சான். கிங் கோலினா எனக்கும் பிடிக்கும்டா. இப்ப அப்படி நல்லா தான்ப்பா பேசுற. நான் ஏதாவது இது பண்ணும் போது தான் நீ இனிமே தப்பா பேச மாட்டேன் மச்சான். இனிமே நான் கிங் கோலியை பத்தி பேச மாட்டேன், ஆர்சி பத்தி நான் பேச மாட்டேன் மச்சான். விடு மச்சான், கை கொடு மச்சான். விடுறா, நான் இனிமே பேச மாட்டேன் மச்சான் உன் டீமை பத்தி. வா மச்சான், நம்ம வந்து இனிமே இந்தியர்களா பயணிப்போம்டா. யாவது தெரிஞ்சுங்கடா. ஈசாலா கப் நம்மதே. வாய்ப்பில்லை ராஜா. குளிர்வட்ட நிலவா கைய கொட்டி கிழிப்பா